ஹாய், இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். இதுக்கு நான் 3 கப் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு நான் தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை ஆட் பண்ணி நல்லா லூஸாக பிசைங்க. மாவு டைட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை நல்லா கையில் ஒட்டுற மாதிரி பிசைங்க. இதுக்கு தேவையான பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா தாராளமாக மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். தண்ணி இன்னும் பத்தலை. தண்ணி நல்லா தாராளமாக விட்டு கையில் நல்லா ஒட்டுற மாதிரி மாவு பிசைங்க. பிசு பிசுன்னு கையிலலாம் ஒட்டணும். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிறத விட சாஃப்டாக பிசையணும், நல்லா தளர்த்தியாக பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு இது மாதிரி பிசைய மாட்டோம், ஓரளவுக்கு லூஸாக பிசைவோம். இதுக்கு நல்லாவே கையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிக்குங்க. ஏன்னா இது நம்ம ஆயில் ஆட் பண்ணக்குள்ள இந்த கையில் ஒட்டுற அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா மாவு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நான் இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதிக ஆயில் தேவையில்லை. இதை நம்ம ஒரு 1.5 மணி நேரம் நல்லா அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 1.5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக எழுந்திரிக்கும். மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மீடியம் சைஸில் ரோல் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ட்ரை மைதாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ போட்டு ரோல் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. அதை நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்லோவில் இருக்கணும். நான் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி பபுள்ஸ் எந்திரிக்கும். எந்திரிச்சதுக்கப்புறம் தவாவை நல்லா ஹையில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணோன்னே இப்படி பூரி மாதிரி நல்லா பஃபியாக எந்திரிக்கும். திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி எந்திரிச்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஹையில் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சு 2 செகண்ட்ஸில் எடுத்துடணும். இது மாதிரி ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம சப்பாத்தி பண்ண கூட லேட் ஆகும். நான் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான நான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.